இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஆள் இருக்கிறது இந்த பில்டிங் தான். இதை பேச வீடு எடுக்கணும். பில்டிங் திருப்பி நான் தனியாக போகிறேன். பேசி இது வீடு எடுக்கணும். என்னடா வாங்கடா, என்னடா ப்ளீஸ் நான் சொன்னா கேள்றா. நம்பி வந்திருக்கீங்க மச்சான், வாங்க மச்சான். போயிட்டாங்க. நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த பில்டிங் திருப்பி நான் தனியாக போகிறேன். கண்டிப்பாக நான் விட மாட்டான். ஏன்னா அவன் ஊருக்கு நான் வந்திருக்கேன் அப்படிங்கும்போது என்னை சேஃப் அனுப்பிச்சுடணும்னு பார்க்குறான். அதனால இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, டேரெக்டாக வண்டி வருது, போலீஸ் நினைக்கிறேன். போயிட்டாங்க ஃபைனலி. இப்போ நான் தனியாக போக போகிறேன் அந்த இடத்துக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச அந்த சைக்கோ நான் பார்த்தே ஆகணும். என்ன இருந்தாலும் நான் பார்த்தாகணும். எனக்கு என்ன நடந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, இப்போ நான் பார்க்க போகிறேன். இதே இடத்துல வண்டி நிப்பாட்டு நான் திரும்பியும் போகிறேன். இங்கேருந்தே நான் கேமரா ஆன் பண்ணிட்டு அந்த பில்டிங் போகிறேன் கைஸ். ஐயோ தள்ள கூட முடியல வண்டி. ஐயோ ஒரு நிமிஷம் கேமரா இந்த பானிபூரி கடையில் வச்சுக்கிறேன். ஓகே நான் அப்படியே போகிறேன். ஐயோ எல்லாத்தோட வரும்போது தெரில. பட் ஐயோ எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் அவனை கேப்சர் பண்ணாமல் நான் போகிறேன். வாடா வாடா, இப்போ வாடா, ஆம்பளை வாடா. ஏன் பயப்படுறா? வந்து தொலை. வா, நான் ஒத்தல வந்திருக்கேன். வா வாடா, எங்கடா இருக்க? கைஸ் வாடா, எங்கடா இருக்க? கல்ல திட்டம் விழுந்துச்சு. வா வா வா, உனக்கு பயப்படலடா. நானே ஆம்பளை இருந்தா வாடா. கழுத்துக்கு அடிக்கிறான் யாரோ. ஆம்பளை இருந்தா வாடா மசுரு. வா இங்க முன்னாடி வா. இப்போ வரலனா மேலே வந்தா வச்சுக்கவேன். கண்டிப்பா நான் பேசுகிறத அவ்வளோ திமிரா பேசுகிறேன். பட் உள்ளுக்குள்ளே எனக்கு செம்ம பயமாக இருக்குது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் லைஃபையே துணிஞ்சு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். சத்தியமாக நான் இதில் உசுரோடு வந்துட்டேன்னா அதுக்கான பலன் நீங்கள் தருவீங்க. வா முன்னாடி வா.
வயசு கீழே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். மேலே எந்த சவுண்டும் இல்லை, மேலே இல்லை ஆள். ஐயோ ஐயோப்போ, கன்ஃபார்மாக பாம்பு இருக்கும். சொன்னல வாடா. ஏய் பாடு, ஆம்பளை இருந்தா வா. யாரடா கொலை பண்ணீங்க? ரிச்சுவல்லாம் போட்டிருக்காங்க இங்க. இப்ப நீனா வரலன்னா வச்சுக்குவேன், நான் அவனை தேடி வர வேண்டியதா இருக்கும். இந்த ஜனங்க பாருங்க, ஃபேண்ட்டு கிடக்கு பாருங்க, ஃபேண்ட்டு. ஐயோ ஐயோ ஐயோ, பங்கம். சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு நான் அவ்வளோதான். ஃபோன் அடிச்சு காட்டி கொடுக்குறாங்களே. எங்கடா இருக்க? ஏன்டா எங்க இருக்கேன்னு கேட்டேன். வந்துட்டு இருக்கேன்டா. என்னடா மயிறு பின்னாடி வந்துட்டு இருக்கேன்னு ஒன்றும் வரவே. வந்துட்டு இருக்கேன்டா. போலீஸ் நிற்கிறாங்க மச்சான் இங்கே. இரு மச்சான். எந்த இடம்டா? இங்கே டேனிங்கில். மச்சான் டேய், இவனை போலீஸ் பிடிச்சிருக்காண்டா. இல்லை பிடிக்கலடா. நான் வந்துடுறேன், நீங்கள் போங்க. டேய் மச்சான் போய் சொல்லாத. ஏய் நிஜமாடா, நான் வந்துடுறேன், போவா. நான் சவுண்டாக பேசினா சத்தியமாக அவனுக்கு தெரிஞ்சிடும் நான் ஒத்தாளாக இருக்கேன்னு. அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் 3 பேர். புது நம்பர் வேறு வருது. ஹலோ, புரியல. டேய் நான் இங்கே போலீஸ்ட்ட மாட்டிக்கிட்டேன்டா. நீ எத்தனை தடவை சொல்லுவேன் போலீஸ் மாட்டேன். நான் வரேன்டா, வைடா. கேஸ் இதுக்கப்புறம் நான் ஃபோன் எடுக்க போகிறது கிடையாது. ஃபோனை சைலண்டாக போட்டுறேன். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் 3 பேர் இங்கே இருக்குன்ற மாதிரி தான் இருக்கணும். நான் ஒத்தாளாக இருக்கேன்னு தெரிஞ்சால் சத்தியமாக அவன் என்ன வேணால் பண்ணுவான். இங்கே பிஹெச்சி, இங்கே பிளட்டு மாதிரி இருக்குது, இங்கே கழிச்சிருக்கு பாருங்க. அசியமாக வந்து வச்சுருக்கான். சவுண்டு வருது. சொன்னேன். வாடா, தெளிவாக சொல்கிறேன். நான் உனக்கு பயப்படல. உனக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லு, நான் வாங்கி தரேன். மித்தபடி நான் இந்த பயமுறுத்தணுமா பண்ணாத. உன் அப்பனுக்கு மேலே அப்பன்லாம் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். வாடா மேலே வாடா. உம்மால சொல்லிட்டே இருக்கேன். வாடா மேலே, வாடா மேலே. எங்கடா இருக்க? வரலாம் மூஞ்சி உடச்சிருவேன். வாடா மேல. எங்கடா இருக்க? எங்கடா பூஜை இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்க என்கிட்ட? ஏய் வாடா. கையில மாட்டேன்னு வச்சுக்கேன், சாவச்சிரும் உன்னை. வா வாடா.
எங்கடா இருக்க? கைஸ் கட் எடுத்தா போயிட்டு இருக்கேன். வா. எங்க இருக்க? தூக்க முடியல. பயந்து சாவற அப்படி எனக்கு. இங்க பாரு, தெளிவா சொல்லிட்டேன், உனக்கு கொடுக்குற மரியாதை நான் அவ்வளோதான். இதுக்கு மேலே மாட்டினா மவனே. கைஸ் வெளியே தெளிவாக போய் பார்த்துட்டு யாரோ தெரிஞ்ச மாதிரி தான் அங்கே நிற்கிறியா? கைஸ் கைஸ் லைட் ஆஃப் ஆச்சு கைஸ், லைட் ஆஃப் ஆச்சு கைஸ், லைட் ஆஃப் ஆச்சு கைஸ். கைஸ் பேட்டரி முடிச்சு லைட்டில். எங்கடா இருக்க? மேலே தூடு. ஒரு நிமிஷம் லைட்டு மட்டும் மாற்றிட்டு வரேன். வெளியே போயிடுறேன், உள்ள இருக்க சேஃப்டி கிடையாது எனக்கு. லைட் இல்லாமல் வெளியே போய் லைட்டு மட்டும் மாற்றிடுறேன். ஒரே நிமிஷம் நான் உங்களை காட்டுறேன். கேசிங்க பாருங்க, இங்கே லைட் ஆன் பண்ணுறேன். தெரியுதா லோ பேட்ரி பாருங்க. லைட் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும் பாருங்க. இப்போ நான் கையை வைக்கல பாருங்க, லைட் எரியுதா? ஆஃப் ஆயிரும் பாருங்க. ஆஃப் ஆயிடுச்சா? சொன்னால ஃபுட்பன் கேட்குது கேஸ். ஒரு நிமிஷம் லைட் போட்டு மாற்றிக்கிறேன். ஏன்னா அந்த ஃபோனில் ஒரு லைட் மாட்டிருப்பேன்ல, சின்ன லைட்டு. நான் அதை எண்டிங் எடுக்கும்போது கடை காட்டுறேன். ஏன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன் நான். இந்த லைட்டே ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, ஓரளவு தெரியுது. ஏன்னா கண்டிப்பாக நான் இங்கேருந்து ஏதாச்சும் மாத்திரம்னா கண்டிப்பாக என்னை தேடி வந்துட்டானா கேமராவில் கேப்சர் பண்ண முடியாது. நான் லைட் இல்லை, அதனால் மட்டும்தான் நான் வெளியே போனேன் கைஸ். மற்றபடி அவனுக்கு பயந்துட்டு நான் வெளியே போகவே கிடையாது. வாடான்னு கரெக்டாக சொல்கிறேன். கரெக்டாக மேலே அண்ணே தெளிவாக சொல்கிறேன். இங்கே பாரு, நல்லா கேட்டுக்கோ. ஒரு யூடியூப் சேனலுக்காக நான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். என் வேலையே இதுதான், புரியுதா? உன்னை தொல்லை பண்ணுறதுக்காக எதுக்காகவே வரல. எங்களை பயமுறுத்தினதுக்காக தான் உன்னை திட்டுறேன். மற்றபடி உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக நான் வரல இங்கே. அதை தெளிவாக புரிஞ்சுக்கோ. என்னை அட்டாக் பண்ணி என்னை சாவடிச்சு நீ சந்தோஷப்படுறதுக்கு ஆள் கிடையாது, புரியுதா? என்னை சாவடிச்சுனா சல்லி பேச உனக்கு பிரயோஜனம் கிடையாது. வாடா, வாய உடச்செறிஞ்சு பேச. நான் தான் தூக்கி போடுங்க டைம் இல்லை. தெளிவாக சொல்லிட்டேன்டா, உனக்கு மேலே இவ்வளோதான் மரியாதை. நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நீ இருந்தினே முன்னாடி வா. உனக்கு என்ன வேணா கேளு, என்கிட்ட கேளு, நான் பண்ணுறேன். நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? ஏன்டா அப்படி பண்ணி தொலைகிற? சனியை முடிச்சவனே. யாரா நீ?
செம்ம டென்ஷன் ஆகுது எனக்கு. வாடா. எட்டி பார்க்குறான் ஆளு. எட்டி பார்க்குறான். தெரியுதா தெரியலையா? கைத்தறி கன்ஃபார்ம் மேலே தான் இருக்கான். கைத்தறி கன்ஃபார்ம் மேலே தான் இருக்கான். அங்கே ஒரு ஆம்பளை இருந்தா. அங்கே நின்றா. ஒரு ஆம்பளையா இருந்தா நீ அங்கே நின்றா. ஓட்டான். கன்ஃபார்ம் இங்கே தான் இருந்தான் கைஸ். இதுக்குள்ளே நம்ம மறைச்சிட்டானா? ஏய் என்னை சாவடிக்காதடா. உன்னை என்னடா பாவம் பண்ண நான்? ஒரு வீடியோ எடுத்துட்டு போடுறா என்ன? நீ சைக்கோவா? கைஸ் இது இதெல்லாம் உன்னோடதா? உடச்சு எரிஞ்சு தொலைஞ்சிரும்டா. உன்னோட பெரிய சைக்கோ. வாடா மேல. எங்கடா இந்த சாவடி தொலை. அம்மா நான் எதுக்குள்ள இருக்கு நாய? பைத்தியமே. பைத்தியம். இங்கே வா பைத்தியம். வெளியே வா பைத்தியம். அரலூசு மெண்டலு. உலகத்தில் இருக்க அத்தனை கீழே சொன்னது கைஸ். அங்கிட்டு போயிருக்கான். குதிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். கீழே குதிச்சிட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். எஸ் கீழே குதிச்சிருக்கான். இங்கிருந்து குதிச்சிருக்கான். படியில சொல்லு. வாடா மேல. ஏண்டா சாவடிக்கிற என்ன போட்டு? மானங்கட்ட சைக்கோ. எப்பாடே உன்னோட நல்லவனா பாத்துறேன்டா நான் சைக்கோவா. அவனா உனக்கு மேலடா. நல்ல பேடா அவன். எப்போ சத்தியம் உன்னை போலீஸை பிடிச்சி கொடுத்துருவேன். இப்போயே நான் போலீஸை கூப்பிட்டு வந்துடுவேன். நீங்கள் பண்ணுற கொலையெல்லாம் பற்றி நான் சொல்லிடுவேன். அந்த பிளட்டெல்லாம் நீ தானே ஆக்கி வச்சிருக்க. யார் அதெல்லாம்? எப்படா வாழ்ற டேய்? அத சொல்றா முத. எங்க இருக்கா? எங்கிட்ட இருக்கா?
ஆனால் எங்கே இருக்கா எப்படி இருக்கான்னு தான் தெரில. சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்குது கைஸ். இங்கே தான் இருக்கான், கன்ஃபார்ம் இங்கே தான் இருக்கான், இங்கே தான் இருக்கான் கைஸ். அவன் ஓடுறான். நின்றா கைஸ். ஓடுறான். தெளிவாக பார்த்தா கைஸ். கேமரா சத்தியமாக தெரியல, இந்த லைட்டுக்கு அதுக்கு சுத்தமாக தெரியல. சீரியஸாக பார்த்தா இதுக்குள்ளே ஓடனா 100% சொல்கிறேன். இதுக்குள்ளே ஓடனா சரி, உன்னை நான் மரியாதை கூப்பிட்றேன். அண்ணே ட்ரெஸ்ஸு, பேகு. இந்த பேக்கில் உங்களுக்கு நல்லா தெரியும். இதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் கைஸ். புது பேக்கு, இப்போ வந்த மாடல் தான். இதெல்லாம் பழைய காலத்து கிடையாது. இப்போ ஏதோ பண்ணி போட்டிருக்கான் அவங்களோட பேக்கை. கன்ஃபார்மாக சொல்கிறேன், 100% சொல்கிறேன். அண்ணே, நான் தெளிவாக சொல்கிறேண்ணே. இங்கே பாருங்கள், நீங்கள் என்னை பார்த்து பயப்படாதீங்க சரிங்களா? உங்களை போலீஸ்லாம் மாட்டி விட மாட்டேன் நான், சரிங்களா? தயவுசெய்து சொல்கிறேன், என்னை எதுவும் பண்ணாதீங்க. நான் இங்கே ஒரு யூடியூப் சேனலுக்காக வீடியோ கைஸ். இதெல்லாம் நீங்கள் நம்பிப்பீங்களான்னு தெரில. இதை நான் ப்ளர் பண்ண மாட்டேன் சத்தியமாக. தயவுசெய்து இதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. உலகத்தில் இந்த மாதிரி நிறைய கொடூரமான மிருகங்கள்லாம் இருக்குது. அதுங்கள்ட்ட தயவுசெய்து பொண்ணுங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க சொல்லிட்டேன். தயவுசெய்து சொல்கிறேன், இதுக்கெல்லாம் மிருகத்தாவளிங்க. மிருகத்தோட கொடூரமானதுங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறேன்னு கூட தெரியாதுங்க அதுங்களுக்கெல்லாம். தயவுசெய்து உங்கள் சேஃப்டி நீங்கள் தான் பார்த்துக்கணும். தயவுசெய்து எவன் எது பேசணும்னு நீங்கள் தயவுசெய்து நம்பாதீங்க. 100% அவன் பேக்ரவுண்டை ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு நம்புங்க. கூட்டு வந்து இந்த மாதிரி இடத்துல நிற்க வச்சிடுறாங்க. நிற்க வச்சதுக்கப்புறம் அந்த ஏதாச்சும் ஆளுங்க வந்தாலும் கூட அவங்க ஓடிடுறாங்க. இதான் நடக்குது. தயவுசெய்து இந்த மாதிரி இடத்துக்கு யாரும் வராதிங்க ப்ளீஸ். இந்த மாதிரி பாலடைஞ்ச பாத்துக்குள்ளே போகிறது போனாலும் நான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ப்ளீஸ் தயவுசெய்து யாரும் வந்துடாதீங்க. இங்கே பாரு, நான் உனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தரேன். தயவுசெய்து சொல்கிறேன், நீ என் கூட வந்துடு. கண்டிப்பாக நான் உன்னை யார்ட்டாச்சும் கூப்பிட்டு போய் உன்னை குணப்படுத்துகிறேன். கண்டிப்பாக நான் ஹாஸ்பிட்டல் உனக்கு கூப்பிட்டு போகிறேன். உனக்கான செலவை நான் பார்த்துக்கிறேன். உனக்கான சாப்பாடு நான் வாங்கித்தரேன். உனக்கான ட்ரெஸ் நான் வாங்கித்தரேன். உனக்கான துணி நான் வாங்கித்தரேன். உனக்கான எல்லாத்தையும் நான் பண்ணுறேன். நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, வெளியே வா. தயவுசெய்து சொல்கிறேன், வெளியே வா. என்னை நம்பு, முழுசாக என்னை நம்பு. சத்தியமாக நான் பண்ணுவேன். பண்ணாமல் போக மாட்டேன் இங்கேருந்து. ப்ளீஸ் வா. எங்கே இருக்க? எந்த சவுண்டையும் காணோம். ஆனால் அந்த ஓடுற அந்த சைடு ஓடுற மாதிரி சவுண்டு கிடைச்சி இப்போ எனக்கு. மாட்டிக்கிறேன். உங்களா அறிவு இருக்காடா? என்னடா என்ன மச்சான் பண்றது உனைய? பண்றியா? அழிஞ்சு போடுவாங்க. உயிர் முக்கியமா வாடா, அவன் எங்கே இருக்கான்? அங்கே தானே வா. பாத்துமா, அங்கே தானே இருக்கான்றேன்.
ஏண்டா லூசாடா நீ ஏன்டா அங்க டேய் மச்சான் இவ்வளவு தூரம் வந்தாச்சுடா புரிஞ்சுக்கூட அப்புறம் நீனும் வர மாட்டேங்கிறேன் எப்படி தானே வீடியோ எடுப்பேன் வேணாம் மச்சான் வா மச்சான் போலாம் எங்கள்கிட்ட சொல்லாம எதுக்கு பண்ணிட்டு வர உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுங்க தூங்குவோமா உட்காந்து மச்சான் உங்க அம்மா கிட்டலாம் பதில் சொல்ல முடியாது மச்சான் நானு அதை கொஞ்சம் புரிஞ்சிக்க மச்சான் நீ என்னை நம்பி வந்திருக்க மச்சான் இங்க நான் தான் சொல்லிட்டேன் இங்க ஒரு சைக்கோ இருக்கான் மச்சான் மச்சான் தெளிவாக பார்த்துட்டேன் தெரியுமா தெளிவாக அவனை பார்த்துட்டேன்னா கேமராவில் கேப்சர் பண்ணல அவன் ஓடுறத தெளிவாக பார்த்துட்டு கடைசி இதுக்குள்ளே தான் வந்தான் தயவுசெய்து வெளியாக பார்த்துட்டு வரலாம் வேணாம் மச்சான் வேணாம் மச்சான் வேணாம் மச்சான் வேண்டா கூட்டு போதான் மாடி வந்திருக்கோம் மாடி போலான்ற என்னடா மாடி நினைச்சிட்டு இருக்கேன் அவன்கிட்ட பேசலாம்டா கொஞ்சம் பேசலாம் புரிஞ்சுக்கணும் அவன் பேசுற அளவுக்கு நீங்க போயிட்டு வந்த மாதிரி ஆள் கிடையாதுடா அவன் சரிப்பா அவன் எப்படி இருக்கான் போயிட்டு யார போலாம் இந்த கேமரா கேமரா ஏன்டா வாய்ப்பே இல்லை மச்சான் சீ தருமண்டா இப்படி பண்ணிட்டு இருக்காரு மச்சான் அவனை பாத்தியாடா அவன் பாத்தியா வைத்தியக்காரனோட மோசம் இருக்காங்க ரிலாக்ஸ் ஆக மச்சான் இல்லடா சொல்லிட்டு போறிய ஒரு வாட்ஸ்அப் நான் திருப்பியும் போகணும்னு சொல்ல மாட்டியாடா நல்லது பண்ணி ஒரு ப்ரோஜனம் இல்லைன்னு சொல்லலாம் நான் உயிர் விஷயம் மச்சான் போகிறது பிரச்சனை கிடையாது என்னடா பண்ணுறது சரி ரிலாக்ஸ் ஆகும் மச்சான் அசிங்கமாக திட்டேன்டா அவனை வேற நான் ரொம்ப அசிங்கமாக திட்டேன் என்ன மச்சான் இது பண்ணுறாங்க அதான் மனசுக்கு வராது மச்சான் சைக்கோ கிடையாது மச்சான் சைக்கோட மோசம் இல்லடா அப்படியே திட்டாச்சு வருவானு பார்க்குறேன் வரமாட்டேங்கிறான் மச்சான் நான் எத்தனையோ அடி அடிச்சான் தெரியுமா நான் அடிச்சானா ஆமாம் கேமராவில் நான் முன்னாடி இப்படி காட்டிட்டுனால எனக்கு தெரில என் மேலே அடி பண்ணுறதுலாம் கையில் இங்கே ஒரு அடி கட்டையில் தெரியுதா வீங்கி இருக்கிறது ஆமாண்டா ஏய் வீங்கி இருக்குடான்ற பிடிக்கிற இவர் கறிக்கோட்டையெல்லாம் மச்சான் மார்னிங் எனக்கு இங்கே ஒரு அடி கொடுத்துடலாம் ஒரு அடி நான் இருக்கின்ற முறையில் தான் மச்சான் நான் கூப்பிட்டேன் இந்த சைக்கோ இருக்கு தெரிஞ்சுதான் கன்ஃபார்ம் நான் உங்கள் பார்ப்போம் கன்ஃபார்ம் நான் ஏதாவது ஃபோன் பண்ணி கொடுத்துடலாம் மச்சான் அங்கே இருக்கிற ரத்தத்தெல்லாம் பண்ண மாட்டேன் இன்னும் ஒரு ரத்தம் சாவடிக்கிறேன் அது அங்கே வேறு சதா மக்கள் மீராவாடா அங்கே பாடுறா இருக்கானுங்க எங்கே போயிட்டு வந்தீங்க ஏண்டா இங்கேருந்து 20 கிலோமீட்ரு போயிட்டு எவ்வளோ எங்களுக்கு தான் வழி தெரியும் மயிலாண்டி நீ வந்துடுவான் போலீஸ் சமாளிக்க வந்துடுவான்னு பார்த்தா நீ என்னடா இப்படி இது அதான் அப்பயே டவுட் வந்துச்சு மச்சான் சொன்னேன் இல்லை மச்சான் காய்ஸ் ஒரு வழியாக நாங்கள் ரொம்ப தூரம் விட்டு வந்துட்டோம் ஆனால் இன்ன வரைக்கும் அவன் பின்னாடியே வரல என்னன்னு தெரியல கால் பண்ணால் ஃபஸ்ட் டைம் எடுத்தான் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறேன்னு மட்டும் தான் சொன்னான் சரி வந்துடுவான் பேசிட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு சொன்னான் ஆனால் இன்ன வரைக்கும் வரல காய்ஸ் நாங்களும் சரியா கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் அப்படின்னு வந்துடுவான்னு பார்த்தா வரல காய்ஸ் அவரும் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு ஆனால் பட் கால் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறான் என் வெறியாக வருது ப்ரோ வாங்க ப்ரோ போவோம் வாங்க பரவாயில்ல வாங்க போ அதான் அங்கே போயிட்டு அவன் கண்டிப்பாக அங்கே இருப்பான் எனக்கு தெரியும் ஏன்னா கேமரா வாங்கிட்டு போயிட்டான் நீ வாங்கிட்டு போயிட்டான் அதான் கண்டிப்பாக வாங்க அங்கே போய் பார்ப்போம் கைஸ் அங்கே போய் பார்க்குறோம் ஏன்னா எதுக்காக வீடியோ இருக்கணும் சப்போஸ் அங்கே இல்லைன்னா அதுக்காக இருந்தாலும் செத்தான் அது உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் கைஸ் நம்ம அங்கே போகலாம் கைஸ் நான் அதாவது ஒரு 1 ஹவர் கிட்ட அவனுக்கு ஃபோன் அடிக்கிறான் அவன் எடுக்க மாட்டான் கைஸ் அவன் போலீஸ் கிட்ட மாட்டிட்டான் அப்படி இப்படி சொல்கிறான் கைஸ் நான் கன்ஃபார்மாக அவன் அங்கே தான் கைஸ் இருக்கான் அது தெரிஞ்சு போச்சு கைஸ் நித்து மச்சான் இங்கே இருக்காம சொன்னா இல்லையா தெரியும் எனக்கு அங்கே வந்து பார்த்த தெரியல காம்பவுண்ட் அவ்வளோ புதுசாக இருந்துச்சு பாருங்க இங்கே தான் இருக்கா ஏய் உங்களாம் அறிவு இருக்காடா ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரிஸ்க்கான ஒரு எடுத்த வீடியோ தான் உசிரி ரொம்ப பணைய வச்சு எடுத்த வீடியோ பட் நீங்கள் சொல்கிறத நான் கேட்காம போனனால தான் இதனால் சாதிக்க முடிஞ்சிச்சு இல்லை காய்ஸ் இவன் பண்ணலாம் வீடியோ பண்ணலாம் இது உயிருக்கும் மேலான ஒரு விஷயமா எங்களுக்கு தெரிஞ்சது அதனால தான் நாங்கள் பாதியிலே போயிட்டோம் ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க்கான வீடியோ
வீடியோ நிறைய பண்ணலாம். எங்கே போயிட்டீங்க? எங்கே போயிட்டு வந்தீங்க? ஏன்டா இங்கேருந்து 20 கிலோமீட்ரு போயிட்டு எவ்வளோ எங்களுக்கு தான் வழி தெரியும் மயிலாண்டி. நீனு வந்துடுவோம் போலீஸ் வந்துடுவோம் பார்த்தா நீ என்னடா இப்படி இது. அதான் அப்பயே டவுட் வந்துச்சு மச்சான். சொன்னேன் இல்லை மச்சான் இவன் வந்து தெரியும் இவன் போயிடுவான் பாருங்க. அது கேமரா பேக் வாங்குறப்ப எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் போவேன் நான் வரவே எடுக்கலடா வண்டியே இல்லை மச்சான் நம்மள்கிட்ட கேமரா பேக் நான் எப்பயுமே நான் தான் வச்சுருப்பேன். இவன் கேட்குறப்ப எனக்கு டவுட் வந்துச்சு. என்ன கேட்க மாட்டானே கேமரா பேக்கை அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்துச்சு. அதே மாதிரி இது பண்ணிட்டான். சரி ஓகே. மணி நான் தெரியுதா? 3:55. நான் வந்த டைம் என்ன தெரியுமா? 12:30 வந்தேன். இங்கே 12:30 மணிக்கு வந்தேன். கேமரா ஆஃப் பண்ணிக்கோ.